ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட டெவலப் யுவர் ஸ்டடி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீமியர் லைவில் நம்ம வேதியியல் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ், வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது அப்படி தான் இந்த லெசன் ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது என்னென்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு காலையில் எழுந்துக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வில் ஹாவ் அ பெட் காஃபி. ஸோ அந்த பெட் காஃபியில் நமக்கு என்னென்ன இருக்குது, டீ பவுடர், சுக்ரோஸ், மில்க் இருக்குது. இப்போ சுகர் இன் த சென்ஸ் தட் இஸ் சுக்ரோஸ் C12H22O லெவல். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யூ வில் கோயிங் டு ப்ரஷ் யுவர் டீத். ஸோ அந்த நீங்கள் டீத்தை ப்ரஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் யூஸ் அ பேஸ்ட். அந்த பேஸ்ட் அப்படிங்கிறது என்னது, பேஸ்னால் ஆகப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பாத். ஸோ நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சோப் யூஸ் பண்ணுவீங்க. அங்கே உங்களுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரி அங்கே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் கிளம்புறதுக்கு உங்களோட பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பேக் அப்படிங்கிறது எதனால் மேட் பண்ணியிருக்கோம், லெதர்னால் மேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் இப்போது நீங்களோட டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த சோப்பில் வெளியாகக்கூடிய ஃபோம் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களோட டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு ஸ்டார்ட் ஆகி, அண்ட் அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை மேட்டர், அண்ட் அதில் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன, கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்னன்றதை பார்த்து நம்ம மோல் கான்செப்ட் வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு கேஸ்ட்ரிக் ஆசிட் அண்ட் ஆன்டாசிட்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலைல சாப்பாடு நான் 12 மணிக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போது காலைல அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது 7, 8, 9 இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிக்கணும். 7 o'clock, 8 o'clock, 9 o'clock. அதை தாண்டி போகும்போது ஒரு 10 o'clock, ஒரு 11 o'clock, ஒரு 12 o'clockனு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆசிட்ஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட். பட் அந்த அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆசிட், இப்போ அந்த ஸ்ட்ராங்கான ஆசிட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நம்மளை விரல்லையோ இல்லை நம்மளுடைய பாடி பார்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பட்டுச்சு அப்படின்னா அந்த இடமே வெந்து ஃபுல்லாக போயிடும். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அந்த ஆசிட் தான் நம்மளோட ஸ்டொமக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி அந்த ஆசிட் ஒரு நார்மலான ஒரு அளவில் அது செக்ரீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டைஜஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக போகும். பட் 7 o'clock, 8 o'clock நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இதே ஒரு 10 o'clock, 11 o'clock, 12 o'clock போகும்போது அந்த செக்ரீஷன் ஆஃப் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் இன்க்ரீசஸ். அது இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா, அது ஒரு வாலில் தான் கவர் ஆகிருக்கும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த வாலை அது பிரேக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிரேக் பண்ணி நமக்கு அது அசிடிட்டி, ஈனோ சாப்பிடுங்க, ஒரே நொடியில் அந்த 6 நிவாரணங்களும் பறந்து போய்டும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டாசிட்ஸ். ஸோ அந்த ஈனோ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்ன அண்ட் அது எப்படி நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எஸ், antacids are commonly used medicines for treating heartburn and acidity. ஸோ நம்மளோட நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம், acidity. ஸோ இந்த நம்ம நெஞ்சரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக அதோடைய மருந்தாக தான் என்ன இருக்குதுன்னா இந்த ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம்னா அமில நீக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன் வேதியியல் உங்களுக்கு தெரியுமா, ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ்ட்ரிக் ஆசிட் இஸ் அ டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட். ஸோ இங்கே கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட். அதாவது நம்மளோட டைஜஷன் நடக்கிற அந்த ப்ராசஸில் ஒரு ஃப்ளூயிட், ஒரு லிக்விட் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அது என்னது, ஸோ தட் இஸ் செட் டு பி டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட். ஸோ இரைப்பை அமிலம் என்பது வயிற்றில் சுரக்கும் சீரண திரவமாகும். ஸோ இந்த ஸ்டொமக் அண்ட் இட் கண்டைன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உங்களுக்கு இருக்கும். The typical concentration of the gastric acid in the gastric acid is 0.82 mole. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இதுதான் கேஸ்ட்ரிக் ஆசிட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட்குள்ளே தான் உங்களுக்கு இந்த HCl. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ஆசிட். ஸோ இதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் தி HCl. சரிங்களா. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா
0.082 மோல். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா நம்ம மோலில் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 0.082 நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது 0.1 மாறிடுச்சு. அதாவது இந்த 82 பாயிண்டில் இருக்கிறது 100 மாறிடுச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நமக்கு அந்த ஹார்ட் பர்ன் அண்ட் அசிடிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த 8 o'clock 9 o'clockக்குள்ளே நம்மளோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம முடிச்சிக்கணும். அதை நம்ம ரொம்ப எக்ஸிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த செக்ரீட் ஆகக்கூடிய அந்த HCl ரொம்ப அதிகமாக செக்ரீட் ஆகும். ஸோ அப்படி செக்ரீட் ஆகும்போது நமக்கு அந்த நெஞ்செரிச்சலையும் அண்ட் அந்த அமிலத்தன்மையும் நமக்கு ஏற்படுத்தும். ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் கிவன் இன் திஸ் பாயிண்ட். ஸோ ஆன்டாசிட் அப்படிங்கிறது இந்த அசிடிட்டியை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நார்மலாக சொல்லுவோம், இந்த ஆன்டாசிட் டேப்லெட் எடுத்து போட்டுக்கோங்க, இந்த சிரப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சிரப்புக்குள்ளேயும் அந்த டேப்லெட்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா யூ வில் ஹேவ் 2 things. ஒன்று மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்று அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப எக்ஸஸ் ஆகுது. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல ஆசிட் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லுவோம், H+ அயான்ஸ் அதில் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் செட் டு பி ஹேசிட் நம்ம சொல்லுவோம். இப்போது அந்த H+ அயான்ஸில் நான் நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளஸ் சார்ஜோட மைனஸ் சார்ஜ் சேர்ந்தால் மட்டும்தான் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ ஹியர் வி ஹேவ் H+ அயான்ஸ். இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன அயான் நான் சேர்க்கணும், OH- அயான் தான் நான் சேர்க்கணும். கரெக்டாக? அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இந்த OH- அயான் நான் இதில் எடுத்துக்கலாம், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்லையும் எடுத்துக்கலாம், ஆஸ் வெல் ஆஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைட்லையும் நான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இது என்ன பண்ணோம்னா அந்த எக்ஸஸ் ஆசிட் அதிகமாக சேர்க்கக்கூடிய அந்த ஆசிடை இதால் கண்ட்ரோல் பண்ணி குறைக்க முடியும். So that they have given you the balanced equations. So now we can refer in and we can move into these equations. So உங்களுக்கு 3 HCl இருக்கு. ஸோ அதாவது உங்களோட நார்மலாக இருக்க HCl என்ன ஆயிடுது, ஒரு அதிகமாக இதுவாகிடுது உங்களுக்கு. அப்போ இங்கே 3 HCl இருக்கும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் நியூட்ரலைஸ், இங்கே H தான் ரொம்ப அதிகம், ஒரு 3 H இருக்கு உங்களுக்கு இல்லையா. இந்த 3 H நான் என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு நியூட்ரலைஸ் தட். ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு add some OH- இல்லையா. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், அலுமினியம் ஹைட்ராக்சைடு நான் உள்ளே எடுத்துக்கிறேன், தட் இஸ் AlOH3-. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, OH- வந்துட்டு 3 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆகிடும் உங்களுக்கு, இந்த H+ம் இந்த OH- உங்களுக்கு டேலி ஆகும். அப்போது இந்த அலுமினியத்தோடு இந்த 3 குளோரின் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகிடுது, AlCl3 கிடைச்சிட்டு and you get water. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் யூ வில் ஹேவ் அ ரியாக்ஷன். அதில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, அதுதான் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கிறீங்க. அதாவது when an acid reacts with base. ஸோ ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகிற இந்த பட்சத்தில் ஒரு அமிலமும் ஒரு காரமும் ஒரு வேதி வினையை மேற்கொண்டுச்சு அப்படின்னா நமக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் டெஃபினிஷன் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் a reaction is said to be a neutralization reaction if an acid and base reacts to form salt and water. இப்போ ஆசிட் அப்படிங்கிறது என்னது, இந்த HCl. அப்போ இது என்னது, இது ஒரு ஆசிட். அண்ட் AlOH3 அப்படிங்கிறது இது ஒரு பேஸ். இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் கிடைக்குது. ஸோ தட் இட் இஸ் செட் டு பி அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆஸ் வெல். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வெறும் இந்த ரியாக்ஷனை மட்டும் நம்ம மக்கப் பண்ணி அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக கிடையாமல் யூ ஹாவ் டு ரிலேட் வித் யோர் ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ உங்களோட பழைய கிளாஸை நீங்கள் ரிலேட் பண்ணும்போது தான் அதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் we are moving to 2HCl plus MgOH twice. இப்போ உனக்கு மேலே 3HCl இருக்கிறதுனால நம்ம அலுமினியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம், இங்கே 2 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஒரு Mgயும் 2 Clம் கம்பைன் ஆகி உங்களுக்கு MgCl2 plus 2H2O. As usual I have already stated that this is acid, this is base, this is salt and this is water. ஸோ இப்போ அதுக்கு they have given you some definitions from the above reactions. அதாவது மேற்கண்டுள்ள அந்த வினைகள் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, 1 mole of அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நான் ஒரே 1 mole of அலுமினியம் ஹைட்ராக்சைடு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ இது பண்ணுது, 3 moles of ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும், அதால் சமமாக்க முடியும். அதே போல் நான் வந்துட்டு 1 mole ஆஃப் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதால் என்ன பண்ண முடியும், 2 moles ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. They have mentioned you here.
நடுநிலையாக்கப்படும். அதுதான் வந்து இன்னும் தெளிவாக நம்ம சொன்னோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் கால்குலேஷன் எப்பயுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கெமிக்கல் கால்குலேஷன் நம்மளோட லெசன் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ நம்மளோட பேசிக் கான்செப்ட் நம்ம படிச்சுட்டோம். இப்போ இதில் நமக்கு என்ன கால்குலேஷன் நமக்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுக்கு they have given you a tableau column. So now we can move into that. Let us calculate the amount of acid neutralized by an antacid that contains 250 milligram of aluminum hydroxide and 250 milligram of magnesium hydroxide. So இப்போ என்னோட உடம்புல என்ன ஆகுதுன்னா அந்த ஆன்டாசிட் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எனக்கு ரொம்ப அதிகமாக சுரந்துருச்சு. இப்போது என்கிட்ட 250 மில்லிகிராம் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எனக்கு ஒரு 250 மில்லிகிராம் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னால் நான் ஒரு ஆன்டாசிட் நான் ஒன்று உருவாக்குறேன். அந்த உருவாக்கக்கூடிய அந்த ஆன்டாசிட் எவ்வளோ HCl அதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும், நடுநிலையாக்க முடியும், இதுதான் நம்மளோட கேள்வி. ஸோ இதை நாம் கொஞ்சம் கால்குலேஷன் மூலமாக நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு மேக்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் காம்பவுண்ட், அதாவது செயல்படும் சேர்மம். நான் என்ன ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எதை செயல்படுத்துகிறோம், எந்த காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் ஆக்டிவ் காம்பவுண்ட், செயல்படும் சேர்மம். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அதோட மாஸ், ஸோ நான் அதோட மாஸ் என்னது, இப்போ நமக்கு எம்ஜியில் மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், 250 நான் எழுதிக்கிறேன். அடுத்தது மாலிகுலா மாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மாலிகுலா மாஸ் இன் த சென்ஸ், ஸோ இப்போ நீங்கள் அலுமினியம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அலுமினியம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஒரே ஒரு அலுமினியம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு அலுமினியம், ஸோ உங்களுக்கு AlOH த்ரைஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 அலுமினியம் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஒரு அலுமினியத்தோட மாஸ் வந்துட்டு 27, நீங்கள் அந்த அட்டாமிக் மாஸ் செக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஒரு ஆக்சிஜனுக்கு 16, ஸோ 16 × 3 48. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 3 ஹைட்ரஜனுக்கு 3 3. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், 15 18, ஸோ 18 பேலன்ஸ் 1, 4 2 6 6 1 7. ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடுது, 78 கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த மாலிகுலா மாஸ், அதாவது மூலக்கூறு நிறைய நீங்கள் எதில் மென்ஷன் பண்ணணும்னா கிராம் மோல் இன்வர்ஸ் அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ யூனிட் எழுதிட்டு இங்கே 78 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மெக்னீஷியம், ஸோ மெக்னீஷியத்துக்கு 24, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 2 ஆக்சிஜனுக்கு 32 அண்ட் அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2. அப்போ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது, 2 2 4 4 4 8 உங்களுக்கு 5, அப்போ உங்களுக்கு 58 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது இப்போ நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ இது எவ்வளோ ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். இதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ யூ ஹேவ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 78 டிவைடட் பை 0.250. 1 செகண்ட். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செயல்படும் சேர்மத்தின் மோல்கள் எண்ணிக்கை. ஸோ இதில் மொத்தம் எத்தனை மோல்ஸ் இருக்குன்றதை நான் ஃபைன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிராம் இருக்குது, இப்போ நமக்கு எவ்வளோ மில்லிகிராமில் இருக்குன்றது தான் கொடுத்துருக்காங்க. 250 mgயில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் கிராமில் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ 1 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 250 மில்லிகிராம்ன்றது என்ன வரும் உங்களுக்கு, 0.250 அப்படிங்கிறது வரும். கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 0.250 நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி தே ஹேவ் கிவன் யூ தி 78. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அந்த ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 0.0032. நான் இது வரைக்கும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா. அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், நான் 0.0032 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது இது ஒரு ஹைட்ராக்சைடோட வேல்யூ. ஸோ அதாவது ஒரு OHோட வேல்யூ என்னது உங்களுக்கு, 0.0032 ஒரு ஹைட்ராக்சைடோடது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், 3 ஹைட்ராக்சைடு இருக்குது நமக்கு. பாருங்கள் OH த்ரைஸ் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 OH நான் எடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 0.032 நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0.0096 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதான் நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது we are moving to மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த 0.250 நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தட் இஸ் டிவைடட் பை 58. ஸோ அதன் வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0.0043. இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா. இப்போது ஒரு இதுவுக்கு இந்த வேல்யூ,
பட் எனக்கு தேவை, எனக்கு எத்தனை தேவை, 2 ஹைட்ராக்சில் தான் எனக்கு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 0.0086. இப்போ எனக்கு கிடைச்சாச்சு. ஓகேவா? ஸோ தேட் இப்போது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 250 mg அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, 250 mg மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இதை ரெண்டுத்தையும் வச்சு நான் ஒரு ஆன்டாசிட் நான் உருவாக்குறேன். ஸோ உருவாக்கி என்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ உருவாக்குனது எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க உருவாக்குறாங்க. அப்போ சேர்த்து அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 96 and 86 பாயிண்ட் இருக்கிறது. அப்போ பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு 0.0182 அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் OH அப்படிங்கிறது இந்த 7 OH ரைஸ்லேயும் MgOH ட்வைஸ்லேயும் இருக்குது. ஸோ 1 tablet ஆஃப் above composition. ஸோ இந்த கம்போசிஷன் இங்கே உருவாக்கி, ஸோ அதில் எவ்வளோ பண்ண முடியும், இப்போது இதில் 0.0182 OH மைனஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ OH மைனஸ் தான் என்ன பண்ண முடியும், இவ்வளோ H+ அயான்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். mole of HCl per a person with gastric acid content of 0.1 mole. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்மல் ஆன ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இது இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், 0.082 மோல் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இது என்ன ஆகுது, ஒரு மனுஷனுக்கு 0.1 கன்வெர்ட் ஆகுது. இப்படி கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வரணும், நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், 810. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 0.018 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை அவங்க குறைக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறாங்க, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு எடுத்து அவங்க ஃபைன் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இந்த காம்போசிஷன் ஒரு டேப்லெட் எடுத்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், இந்த அமௌண்ட் ஆஃப் இதை நியூட்ரலைஸ் பண்ணி எனக்கு திரும்ப பழைய வேல்யூக்குள்ளே நான் என்னால் கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ், இந்த டூ யூ நோ மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் டூ யூ நோ, யூ ஹேவ் டு பி தரோ இன் திஸ் கேஸ். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு அவகேட்ரோ நம்பர். ஸோ இந்த அவகேட்ரோ நம்பர் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு முக்கியமான இதுவும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க. ஸோ பட் இருந்தாலும் ஒரு சின்ன கிளான்ஸ் தே ஹேவ் கிவன் யூ ஹியர். அவகேட்ரோ எண், the total number of entities present in 1 mole of any substance. ஸோ 1 mole of எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டாலும் அதில் 1 mole எவ்வளோ இருக்கும்னா இந்த 6.022 × 10⁻23. என்னது இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் 6.023 × 10⁻23 படிச்சிருப்பீங்க. அழகாக இங்கே ஒரு 23 இருக்குது, இங்கே ஒரு 23 நீங்கள் ஹிண்ட் வச்சு படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பவர் அதே மாதிரி தான் இருக்குது, பட் இங்கே மட்டும் உனக்கு 2 கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு கரெக்டா இல்லை புக்கில் மிஸ்டேக்கா இல்லை 10th படித்தது தப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது 1.52 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.52வும் ஒன்று தான், 1.5வும் ஒன்று தான். ஏன்னா இது ரவுண்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நான் கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு பெரிய வேல்யூ கிடச்சிது, அவ்வளோ பெரிய வேல்யூ வச்சு நான் போட்டால் எனக்கு இன்னும் கஷ்டம் தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 1.52 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, கிட்டத்தட்ட என்னது, இந்த 1.52வும் இந்த 1.5வும் கிட்டத்தட்ட சேம் தான். அதே மாதிரி தான் 6.022வும் 6.023யும் கிட்டத்தட்ட என்னது, சேம் தான். ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. தே ஆர் போத் வெரி மச் ஈக்குவல் டு வெரி மச் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்படி வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் பழைய வேல்யூ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ தான் இருக்குது. அப்போ இனிமேல் உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ்க்கோ இல்லை உங்களோட டெஸ்ட்டுக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதே வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹேவ் டு சே. திஸ் நேம் இஸ் கால்ட் அவகேட்ரோ நம்பர். ஸோ இந்த நம்பர் ஏன் அவகேட்ரோ நம்பர் சொல்கிறாங்க, என்னென்னமோ பேர் இருக்குது, அதெல்லாம் விட்டு ஏன் இந்த அவகேட்ரோ அப்படிங்கிற நேமை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்துட்டு இட்டாலியன் ஃபிசிசிஸ்ட், ஒரு இட்டாலியன் ஃபிசிசிஸ்ட் இருக்கிறாரு, இத்தாலிய இயற்பியல் அறிஞர். யாருன்னா அமீடியோ அவகேட்ரோ. ஸோ அவர் தான் வந்துட்டு இதை சொன்னார். இந்த ஒரு கான்செப்ட் அவர் சொன்னதுனால இதுக்கு அவர் பேரே வச்சுட்டாங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அந்த டெஃபினேஷனாக உங்களுக்கு திரும்பவும் கொடுத்துருக்காங்க, which have read in lesson 7 at atoms and molecules. நீங்கள் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர். the same concept without any change. Equal volume of all gases under the same conditions of temperature and pressure contain equal number of molecules. அதாவது
இப்போ நான் ஒரு நிறைய கேஸ் எடுத்துக்கிறேன். அந்த எல்லா கேஸ்லையும் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் வால்யூம், ஒரே வால்யூம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் சேம் கண்டிஷன் அதோட எல்லா இப்போது நான் ஒரு 3 இது எடுத்து வச்சுக்கோங்களேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது, ஒரு ஈக்குவல் வால்யூமில் இருக்குது. இதுவும் எக்ஸ் வால்யூம், இதுவும் எக்ஸ் வால்யூம், இதுவும் எக்ஸ் வால்யூம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்குது, இதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்குது, இதுக்கும் ஒரு டெம்பரேச்சர், இதுக்கும் ஒரு ப்ரெஷர். இந்த மூணுத்தோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷருமே உங்களுக்கு எப்படி தான் இருக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈக்குவல் வால்யூம் இருக்கணும், அப்புறம் சேம் டெம்பரேச்சர் இருக்கணும், அப்புறம் சேம் ப்ரெஷர் இருக்கணும். இது மூணுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா இது மூணுத்துக்குள்ளுமே சேம் அமௌண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வில் பி ப்ரெசென்ட். அதுதான் வந்துட்டு அவர் சொல்ல வந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த அவகேட்ரோ நம்பருக்கு எந்த ஒரு யூனிட்டுமே கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் இதை வச்சு இதை ஹவ் கிவன் யூ அ கான்செப்ட். In a chemical reactions, atoms or molecules react in a specific ratio. அதாவது ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் நான் எடுத்துட்டேன்னா ஒரு வேதி வினையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அது ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஷியோ, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மட்டும்தான் அதால் வினை புரிய முடியும், ரியாக்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கு they have given you the 2 reactions, reaction number 1 and 2. என்ன கொடுத்துருக்காங்கன்னா C+O2 CO2. ஸோ கார்பனோட உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஆக்சிஜன் இருக்குது, ரியாக்ட் ஆகி உங்களுக்கு CO2 கிடைக்குது. செகண்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன ஆகுது, methane with 2 moles of oxygen molecule gives you 1 mole of carbon dioxide and 2 moles of H2O. ஸோ இதை வச்சு இதை have given you a paragraph. ஸோ நான் ஒரு ரியாக்ஷன் அப்படி வச்சுக்கிறேன், எனக்கு ரியாக்ஷனோட ஒரு பக்கம் தெரியணும், நான் இங்கே படித்து காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் 1 கார்பன் ஆட்டம். ஸோ என்ன ஆகுது, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஆட்டம் தன்னிச்சையாக இருந்ததுன்னா தட் இஸ் ஆட்டம். O2 O3 இருந்தால் தட் இஸ் செட் டு பி அ மாலிக்யூல். ஸோ ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாலிக்யூலோட ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 mole ஆஃப் ஒரே ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை உங்களுக்கு என்ன பண்ணுது, அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நீங்கள் செகண்ட் ரியாக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CH4 அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், தட் இஸ் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ 1 molecule ஆஃப் மீத்தேன் என்ன பண்ணுதுன்னா 2 molecules of oxygen. ஸோ இது வந்துட்டு 1 molecule of oxygen, இது 1 molecule of oxygen, ரெண்டும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 molecules of oxygenோட ரியாக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 molecule of carbon dioxide and 2 molecules of H2O உங்களுக்கு கிடைக்கும். It is clear that the ratio of reactants is based on the number of molecules. ஸோ ரியாக்டன்ஸோட ரேஷியோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் கிளியர் தட் தி ரேஷியோ ஆஃப் ரியாக்டன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸோ அது எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடைய ரேஷியோவும் இருக்கும். ஈவன் தோ த ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், இட் இஸ் ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ இங்கே புரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதிலிருந்து வினையில் ஈடுபடும் வினைப்பொருட்களுக்கு இடையான விகிதம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைகிறது. ஸோ வினையில் ஈடுபடுறது யார், ரியாக்டன்ஸ் தான் ஈடுபடுறாங்க இல்லையா? ஸோ இடையான விகிதம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸுக்கூட அந்த நம்பருக்கு எப்படி இருக்குது, ஒரு ரேஷியோவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் ஒரு வேதி வினையில் ஈடுபடும் தனித்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கையினை கணக்கிடுவது என்பது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய ஒரு மாலிக்யூல் கணக்கிடுறது அப்படிங்கிறது எப்படி ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க உள்ளே கொண்டு வராங்க. ஸோ because of this reason it is beneficial to use mole concept rather than the actual number of molecules. எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சொல்கிறத விட அவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தனை அமௌண்ட் ஆஃப் மோல் அப்படிங்கிற சொல்லி முடிச்சிடுறாங்க. It is beneficial to use mole concept rather than the actual number of molecules to quantify the reactants and products. எவ்வளோ ரியாக்ட் ஆகுது அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மோல் மூலமாக சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். அதுதான் வந்துட்டு அவங்களோட பிளான். we can explain the first reaction. So first reaction அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா 1 mole of carbon, so 1 mole of carbon reacts with 1 mole of oxygen molecule.
இதான் நான் ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனை படிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி படித்து காட்டினேன், இந்த மாதிரி தான் படித்து காட்டினேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரியும். பட் நம்ம நார்மலாக சொல்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அவங்க தியரி பார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம் ரியாக்ட்ஸ் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த செகண்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன ஆகுது, 1 mole ஆஃப் மீத்தேன் பேர்ன்ஸ் வித். ஸோ என்ன ஆகுது, இதோட பேர்ன் ஆகுதுன்னா 2 moles ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூலோட பேர்ன் ஆகி உங்களுக்கு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 2 moles ஆஃப் H2O உங்களுக்கு கிடைக்குது. When only atoms are involved, scientists also use the term 1 gram instead of 1 mole. ஸோ வெறும் ஆட்டம் மட்டுமே ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, 1 mole அப்படிங்கிறத விட 1 gram அப்படின்னும் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் they have given you about Amedeo Avogadro. ஸோ இதை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அதோட ஃபுல் நேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாரன்சோ ரொமானோ அமீடியோ கார்லோ அவகாட்ரோ. இவர் பேரே ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் வாழ்ந்த காலம் 1776 1856 வரைக்கும், 1776 முதல் 1856 வரை. He is known for the Avogadro's hypothesis. அதாவது அவகாட்ரோ கருதுகோள் அதை வந்துட்டு வழங்கியவர் யார் அப்படின்னா இவர் தான். In honor of his contributions, the number of fundamental particles in a mole of a substance was named as Avogadro number. இவரோட பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் ஒரு மோல் பொருளில் அடங்கியுள்ள அடிப்படை. ஸோ ஒரு மோலில் எவ்வளோ இருக்குது, 6.022 × 10⁻23 என்டிட்டிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அவகேட்ரோ நம்பர்னு பேர் வைக்கிறதுக்கு மூலமாக அவருக்கு ஒரு பெருமையாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அதோட மீனிங். Though Avogadro didn't predict the number of particles in equal volumes of all gas, his hypothesis led to the eventual determination of the number as 6.022 × 10⁻23. அதாவது ஈக்குவல் வால்யூமாக இருக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதை அவர் ப்ரெடிக்ட் பண்ணலை. ஆனால் அவர் ஏற்கனவே கொடுத்துருந்த ஒரு ஹைப்போதசிஸ் என்ன பண்ணிடுச்சு, அந்த இதுவை சூட் பண்ணிடுச்சுன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Rudolf Clausius with his kinetic theory of gases provided evidence for Avogadro's law. அதாவது தனது வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையின் மூலம் அவகேட்ரோ விதிக்கான ஆதாரம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு வழங்கியவர் யாருன்னா ருடால்ஃப் கிளாசஸ். ஏன் அப்படின்னா இப்போ கேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஸஸில் உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டம்ஸு மாலிக்யூல்ஸ்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, மூமெண்ட் அப்படின்னால அங்கே உங்களுக்கு கைனட்டிக் தியரி, கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது வருது. ஸோ அதுதான் உங்களுக்கு they have mentioned you. ஸோ நெக்ஸ்ட் they have given you molar mass and molar volume. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மோலார் மாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணி தான் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறையானது. ஸோ இப்போ நான் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பென்சில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சில் வந்துட்டு 1 mole இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாஸ் எப்படி இருக்கும்னா 1 molar மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த molar mass of a compound is equal to the sum of the relative atomic masses of its constituents. அதாவது இந்த மோலார் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம என்ன படித்தோம், U is equal, இப்போ நம்ம என்ன படித்தோம் 1.008 U படித்தோமா. இஃப் யூ ஆர் டவுட்ஃபுல் நம்ம டேப்லோ காலம் நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல. எஸ், நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1.008 யூன்னு படிச்சிருப்போம். ஆர் 1.008 AMUன்னு படிச்சிருப்போம். இப்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டேர்மை உங்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. தட் இஸ் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன, மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னாலும் இதே வேல்யூ தான் இங்கே வரும். இங்கே ரிலேட்டிவ்னு வந்துச்சுன்னா AMU யூஸ் பண்ணுங்கள், இல்லை U யூஸ் பண்ணுங்கள். இங்கே மோலார் மாஸ் வந்துச்சுன்னா கிராம் மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. குளுக்கோஸோட வந்துட்டு 180 U அப்படின்ட்டு அதோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதே நீங்கள் மோலார் மாஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன ஆகும், 180 கிராம் per mole அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது நான் மோலார் வால்யூம்குள்ளே போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில், அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்து கொள்ளும் கன அளவு மோலார் கன அளவு எனப்படும். அதாவது தி வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். இப்போது 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு மாஸ் இருந்ததுன்னா அந்த மாஸ் என்னது? மோலார் மாஸ். அதே மாதிரி 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு வால்யூம் இருந்ததுன்னா அதுதான் 1 வால்யூம். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ரிலேட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ தி வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கணும்? கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் இஸ் ஒன்லி ஃபார் கேஷியஸ் ஸ்டேட் அட் அ கிவன் டெம்பரேச்சர். அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை அண்ட் அதுக்குன்னு ஒரு அழுத்த நிலை இருக்கிற அழுத்தம், தட் இஸ் மோலார் வால்யூம். அண்ட் தே ஹவ் given you some conditions. 273 Kelvin and 1 bar pressure. ஸோ இப்படி இருந்தது. நாம் சொல்வோம் எஸ்டிபி, நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். அதாவது வேப்பர் டென்சிட்டி அதெல்லாம் படிக்கும்போது மாஸ் ஆஃப் ஒன் ஆயிடுச்சுன்னு அட்டம் அட் எஸ்டிபி அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த எஸ்டிபினா என்னது? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும்? 273 Kelvin இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னா எவ்வளோ இருக்கணும்? 1 bar ப்ரெஷர் இருக்கணும். அதுதான் அது. அடுத்தது நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? இப்போ 273 Kelvinம் 1 atmospheric ப்ரெஷர் வருதுன்னா அது இது. இதே நம்ம எஸ்ஏடிபின்னு சொல்லுவோம். எஸ்ஏடிபி இன் த சென்ஸ் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதான் நம்ம எஸ்ஏடிபி சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இங்கே 273, இங்கே 298 வருது. சரிங்களா? ஸோ அப்போ அது என்னது? அறை வெப்பநிலை. அறைனா ஹாஃப் கிடையாது. ஸோ இந்த அறை அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம்னா ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறை அப்படின்னா ரூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ கைஸ் நீட் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் போத். ஸோ இந்த டெம்பரேச்சரில் இந்த வால்யூம் இருக்கும், இந்த டெம்பரேச்சரில் இந்த வால்யூம், இந்த டெம்பரேச்சர் இந்த வால்யூம். நம்ம ஒருவர் என்ன பண்ணுவோம்? 22.4 தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சந்தேகங்கள் எதாவது கீழே கமெண்ட் செக்ஷனை ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் it will be benefited. And if you guys don't subscribe to our channel, please click the subscribe button. We can meet in the next video.